ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 3 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம், ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திட்டம் தகைசால் பள்ளிகள் திட்டம். தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 5 செப்டம்பர் 2022 தொடங்கியிருக்காங்க. துவங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முதல்வராக இருக்கார். இப்போ திகார் சிறையில் இருக்கார், ஓகேங்களா? ஸோ 2ஆம் நம்பர்லேயும் 3ஆம் நம்பர்லேயும் இவர் இருக்கார். மணிஷ் சிசோடியா அப்படிங்கிறவர் 2ஆம் நம்பர் ஜெயிலில் இருக்கார். இடம் அப்படிங்கிறது சென்னையில் தொடங்கி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இந்த திட்டத்தை சென்னையில் தொடங்கி வச்சுருக்காங்க. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துகின்ற வகையில் 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் புதுசாக தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலயமா. அடுத்து பாருங்கள், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இதுவும் பள்ளி சம்மந்தப்பட்டது தான். பேராசிரியர் அன்பழகன், ஓகேங்களா? கலைஞருக்கு அப்புறம் அந்த கட்சியில் மூத்தவராக இருந்தவர். கலைஞரை விட மூத்தவர், அப்போ கலைஞருக்கு அடுத்ததாக இருந்தார் பதவி அடிப்படையில். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1, 2023. தொடங்கப்பட்ட இடம் வேலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. துவங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784 கோடி செலவில் 2381 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 5351 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும். ஸோ இது எப்படின்னா அந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள்னு சொல்லுவாங்கள்ல, டிஜிட்டல் போர்டு, ஸோ வைஃபை, அந்த திட்டத்தில் வர்றது, ஓகேவா? அடுத்தது வளர் 4.0 திட்டம். வளர் 4.0 திட்டம் இது தொடங்கினது பார்த்திங்க அப்படின்னா 15 ஜூன் 2022. 15 ஜூன் 2022. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோரின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையும் ரெண்டும் இணைஞ்சு இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முதல்வரின் புத்தாய்வு திட்டம். இது தொடங்கப்பட்ட தினம் செப்டம்பர் 29, 2022. செப்டம்பர் 29, 2022. இடம் திCheன்னை. துவக்கியவர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர். நோக்கம் என்ன அப்படின்னா திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளின் செயல்திறனை மேம்படுத்துறது தான். 30 இளம் வல்லுநர்களுக்கு 30 நாட்கள் வகுப்பறை பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பேட்ச்லேயும், ஓகேவா? அடுத்தது சமாதான் திட்டம். சமாதான் திட்டம் அக்டோபர் 2023. சமாதான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அந்த சமாதானம் பண்ணி வைக்கிறது தான், ஓகே? வணிகர்கள் நிறுவனங்கள் வணிக வரி நிலுவைத் தொகையை செலுத்த ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி, ஓகேவா? அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம். நடப்போம் நலம் பெறுவோம். இந்த திட்டம் நவம்பர் 4, 2023 தொடங்கியிருக்காங்க. இடம் சென்னையில் தான் துவங்கப்பட்டிருக்கு. துவங்கியவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. நோக்கம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். கனவு இல்லம். ஸோ கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 3, 2023 தொடங்கியிருக்காங்க. ஜூன் 3, 2022 துவங்கி வச்சது யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். நோக்கம் என்ன? 6 எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணைகளை தமிழக முதல்வர் வழங்கி வச்சிருக்கார். ஸோ அதுதான் இதோட இது, ஓகேவா? சிங்கார சென்னை 2.0 திட்டம். சிங்கார சென்னை 2.0 திட்டம் செப்டம்பர் 2021 தொடங்கியிருக்காங்க. செப்டம்பர் 2021 சென்னையில் தான் இது தொடங்கியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த போகிறாங்க, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஸோ இது செப்டம்பர் 2023 தொடங்கினது இந்த திட்டம். நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை உறுதி செஞ்சு முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்டார்ட் அப் தமிழா இணையதளம். ஸோ இதை தொடங்கி வச்சது
அமைச்சர் தாமோ ஓகேங்களா, மோ வரணும், மூ கிடையாது, தாமோ அன்பரசன் அவர்கள் ஓகேங்களா. இடம் சென்னை ஐஐடியில் தொடங்கி வச்சுருக்காரு. சென்னை ஐஐடியில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையிலும் தொழில் முனைவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்ட் 4 வந்து முடிஞ்சிச்சு மக்களே ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் ஒரு 10 திட்டம், பார்ட் 2ல் ஒரு 10, பார்ட் 3ல் ஒரு 10, இப்போ ஒரு 10 ஓகேங்களா. ஆக மொத்தம் 40 திட்டம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் பார்ட் 5 வரும்னு நினைக்கிறேன், அல்லது 6 ஓகேங்களா. இப்போ நியூவாக அதாவது கரண்ட்டில் கொண்டு வந்த திட்டத்தை சேர்த்து ஒரு 6 பார்ட்டில் முடிச்சிருவோம். ஸோ இந்த 60 திட்டங்களை நீங்கள் பார்த்தாலே போதும், எக்ஸாமுக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, 2A, குரூப் 4 படித்தாலும் ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வினாவங்கி புத்தகங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9698645126 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். புக்ஸோட இமேஜஸும் ரேட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் அடுத்த கிளிப்பாகவே அது வரும், அதை பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வாங்கினீங்கன்னா காம்போ ப்ரைஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா. நன்றி, வணக்கம்.